மீனா ராஜிலாம் அத்தை கிட்ட சண்டை போட்டுட்டு இருந்தாங்கம்மா. அவங்களெல்லாம் பேசி சமாதானப்படுத்தி பேச வச்சிட்டேன். எனக்கு கஷ்டமாயிருச்சுன்னு. உனக்கு அறிவே இல்லையாடி? அவங்க பேசாமல் இருந்தால் நீ தான் மாமியார்ட்ட பேசி சமாதானமாயிருக்கணும். இப்போ அவங்கள சேர்த்து வச்சுட்டு அவங்க 3 பேர் கூடி கூடி பேசி ஒன்றை ஒதுக்கி வைப்பாங்க அப்படின்னு. அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா, நீ பாரு அதான் நடக்கும் அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. கரெக்டாக கிச்சனில் பேசிகிட்டு இருக்காங்க. ராஜி நீங்கள் வச்சு கல்யாணம் பண்ணி வச்சிங்க, நீங்கள் மனசு கஷ்டப்படுத்துகிற மாதிரி பண்ணிங்கன்னா எப்படிங்க அத்தனை மீனா பேசிக்கிட்டு இருப்பாங்க. கல்யாணத்தை பற்றி பேசும்போது தங்கமயில் வந்துருவாங்க. அப்போ வந்து தங்கமயில் வந்து ஏன் பேச்சை நிப்பாட்டிட்டீங்க நான் வந்ததோ அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கும்போது தங்கமயிலுக்கு மனசு கஷ்டமாக இருக்கும், போயிடுவாங்க. அப்புறம் வந்து ராஜி வீட்டில் பேசிக்கிட்டு இருப்பாங்க. தம்பிக்கு கல்யாணம் வேண்டான்னு சொல்லிட்டாங்க அப்படின்னதும் ஏன்னு பாட்டி கேட்பாங்க. அப்போ வந்து ராஜி ஓடி போனதை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதனால் வேண்டான்ட்டாங்க கல்யாணம். வேறு இடத்த பாருங்கள், எல்லா இடத்துலையும் இதான் சொல்கிறாங்க. உங்கள் பொண்ணால் நம்மளுக்கு வந்து பையன் கல்யாணம் நிற்கிது அப்படின்னு சொன்னது பாரு. வளர்த்தது ஒரு பொண்ணு, அதையும் உனக்கு ஒழுங்காக வளர்க்க தெரியல. என் தம்பி வந்து கல்யாணமே நின்று போச்சுன்னு வருத்தப்படுறான் அப்படின்னு சொல்லி ராஜி அம்மா வந்து ராஜி அப்பா திட்டிக்கிட்டு இருப்பார். மீனா வந்து ஏன் ஃபோனே எடுக்க மாட்டேங்கிற, ரிப்ளை பண்ணு அப்படின்னு மெசேஜ் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா ஆஃபீஸ் பக்கம் வா அப்படிங்கிறாங்க. இப்படி தாங்க ப்ரமோ போட்டிருக்காங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க.